நினைச்சிட்டு வந்து என்னமோ நடந்தது என்னமோ இப்படி நடக்கலான்றதுல இருக்கிறேன். ஓ அப்போ காலையில் வந்து கோல் வந்துருந்துச்சு வந்து கவிதாஸ் எங்கே நிற்கிறேன்னு நான் என்ன வீட்டானேசன் நினைக்கிறேன் இந்த மாதிரி சோமா இருக்கியோ அப்படின்னு சொல்ல அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. இப்போ கொஞ்ச நாளாக செஞ்ச அந்த உதவிகள் வந்து மறக்கலாம். அதான் நான் கேட்டு அந்த கதையை கேட்டளவு தான் எனக்கு மதியம் எனக்கு தெரியும். மதியம் எப்போ அந்த முகத்தில் முழிக்கிறான்ற மாதிரி தான் கிடக்காங்க. அப்பா சொல்லத்தான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. அப்பா வந்து இங்கே மந்தியில் இருக்கும்போது சரி அது மந்தியே வேற விஷயம், யாழ்ப்பாணம் வேற விஷயம். கொழும்புக்கு நடையில வந்திருக்கிறாரு. நடையில மறக்கலாமே மறக்கலாமோ இது என்ன மாதிரி இல்ல போவோம் 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 புறவு வந்து விதிஷன் நல்லா போகக்குள்ள ஒரு ஏக்கமா இருக்கும். ஆக்கள் அது நடந்து தெரிய அட இவ்வளோ சுதந்திரம் தெரியுறாங்க. எந்த வயசுல ஓடினாங்க இதெல்லாம் எல்லாம் தெரியும் தானே. உங்களோட சுச்சுவேஷன் இப்போ என்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கா சொல்லுங்க. நோவா இருக்கும், இடுப்பு நோவா இருக்கு என்ன கை இதுக்கு மேலே உயர்த்தலாம் மசாஜ் எதுவும் போட்டு விடுறா நாளைக்கு ஒன்று செய்த அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணாட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது வந்து நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து அட நீ காய்ச்சி சொல்ல அட அது வந்து போட்டது வந்து கொஞ்சம் அது கஷ்டப்பட்டது வேறு நிறையவே. அப்போ வந்து நான் கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எங்கே இருந்தேன் இவ்வளோ நாளும் நல்லா கதைக்கிறேன் என்ன கொமெண்ட் வந்து அப்போ எங்கேருந்து வந்து நீ நல்லா கதைக்கிறா அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி கட்டாயம் உங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிற அவரை வந்து புத்துணர்ச்சி படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு கொமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அந்த சந்தோஷம் அவன் வெகு விரைவில் வந்து தனியாக வீடியோ செஞ்சு காட்டுவேன். அப்போ அந்த பார்க்க மாட்டேங்க சரி அப்படி இல்லை. அப்போ அதுவும் வந்து சந்தோஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதாவது வந்து இப்போ இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பயங்கரமான காற்று என்ன அதாவது இல்லை இது என்ன தெரியல கச்சாங்காற்று ஏதோ காற்றெல்லாம் சொல்லுவாங்க, விதவிதமான காற்று பயங்கரமான ஒரு காற்றாக இருக்குது. வீடு எல்லாமே ஃபுல்லாக மண்ணாக வந்து எத்தனை தடவை கூட்டி விட்டாலுமே மண்ணாக இருக்குது. என்னென்னு சொன்னால் காற்று வந்து என்ன சொல்கிறது பழம் அடிக்கிற அந்த ஒரு காரணத்தால் வந்து யாழ்ப்பாணம் ஃபுல்லாவோ இல்லை வேறு இடங்கள்லையும் தெரியும். ஆனால் பருத்தித்துறையை பொறுத்த மட்டும் வந்து பயங்கர காற்றாக இருக்குது. அப்போ வந்து இன்றைய வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹாஸ்பிட்டல்லையா அதாவது வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னாலே உங்களுக்கு ஒரு அளவில் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. அதாவது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அவர் வந்து எங்கள் மூலமான ஒரு உதவிக்காக வந்து அவருக்கு நாங்கள் உதவி செஞ்சு அதுக்கு பிறகு வந்து அவர் வச்ச ஒரு விஸ்வாசம் அடிக்கடி வந்து எங்களை வந்து சந்திப்பார் வந்து கதைப்பார் அப்படி அப்படின்னு சொல்லி ஆள் வந்து ஒரு சகோதரன் மாதிரி பழகணும் அந்த ஒரு மனுஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் எங்களுடைய நேசன் கல்வி ஆமாம் அப்படியே உண்மையிலே வந்து திடீரென்ன மாதிரி எனக்கு வந்து நைட் வந்து கோல் வந்துருக்கு, நான் வந்து கவனிக்கலை. அப்போ காலையில் வந்து கோல் வந்துருந்துச்சு வந்து கவிதாஸ் எங்கே நிற்கிறேன்னு சொல்லுவோம். நான் என்ன வீட்டானேசன் நினைக்கிறேன் இந்த மாதிரி சோமா இருக்கியோ அப்படின்னு சொல்ல அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. சோமா இருக்கியலோன்றது இல்லை, அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னென்னு கேட்டேன் இப்படி வந்தேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் கை ஒன்று சரியாக வலிக்குது, ஏதோ வழக்கை ஏதோ கை தூக்கலாம் இருக்குது. அப்புறம் ஏதோ வலது பக்கம் நாரியும் ஏதோ இடுப்பு ஏதோ பயங்கரமாக வலிக்குதான் சொல்லிச்சு. அப்போ சரி அங்கே ஹாஸ்பிட்டல் மருந்து எடுத்துட்டு இல்லை போயிட்டீங்கன்னு இருக்கு. இல்லை கொஞ்சம் அதான் நான் வந்தேன், நான் இங்கே மறைச்சி போட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு நேற்று போடுதாமால் அப்போ முந்தின நாள் நைட்டு நமக்கு முந்தின நாள் நைட் தான் ஆல்கோல் அடிச்சு. அப்போ நேற்று
போன மால் அப்போ போய் அங்கே செஞ்சோடனே மறைச்சு போட்டாங்க. நேற்று காலையிலேயே தெரியாடா போனது. எனக்கு ஞாபகம் வந்து உன்னோட கோல் ஆச்சு நாளைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி. அப்போ காலையில் போன இடத்த மறைச்சு போட்டாங்களோ தெரியானே. இருக்கலாம் அப்படி இருக்கலாம். அப்போ சொல்லிச்சால் மறைச்சு போட்டாங்களாம்னு சொல்லி கதைக்கு என்னடாப்பா என்ன அவங்க திடீர்னு வந்தோன்னு சொல்ல பயங்கரமான வழியாக இருக்காமன்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன் சரி அப்போ ஓகே அது இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் வந்து வடிவாக இருந்து அதுக்குரிய அவங்க தெரியுது அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க தானே. அப்போ நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்க அப்போ யசிந்தண்ணா உங்களுக்கு தெரியும் பழையில் இருக்கக்கூடிய யசிந்தண்ணா வந்தவரான் காலையிலேயே போய் பார்த்து வரான். அப்போ பார்த்து அவர் சாப்பாடு வேண்டி தரேன்னு சொல்ல இல்லை வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ வந்து நான் வந்து சாப்பாடு கட்ட போகிறேன்னு சொல்லி எனக்கு மதியம் தான் தெரியும். அப்போ ஆள்கிட்ட கேட்ட உடனே எனக்கு மனசுக்குள்ளே தோணித்த கட்டாயம் போகணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் வந்து அவர் அந்த இது பார்க்கலாம். வேணும்னு சொன்னால் நான் உள்ளே இருந்த டைமில் அவர் எங்களுக்காக வந்து செஞ்ச அந்த ஒரு அர்ப்பணிப்பு வந்து நாங்கள் நல்லா வந்து மறக்கவே மாட்டோம். அதுக்கு ஒரு நன்றி கடன் வந்து எங்களுக்கு எப்போவும் இருக்குன்னு. அதே மாதிரி வந்து நாங்கள் இப்போ அவருக்கு ஒரு இது இவ்வளோ இப்போ கேள்விப்படாமல் இருந்திருந்தால் ஒரு விஷயம். அவர் அந்த வாயால் நான் ஹாஸ்பிட்டல்னு சொன்ன பிறகு நான் போகாமல் விட்டால் அது வந்து எங்களுக்கு அழகே இல்லை. அப்போ நான் அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே இப்போ மதியம் 12:30 தான் கோல் எடுத்து சொன்னது. இப்போ போனால் பார்க்கலாம் 1 மணி மட்டும்தான் நாங்கள் பார்க்க விடுவாங்க. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு சரி எப்படியாச்சும் பின்னேரம் போகணும்னு சொல்லி போகமாட்டு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நான் இருக்கும்போது திடீரெண்டு செல்லக்கிளியப்பாட ஹோல் வந்துச்சு. தம்பி எங்கே நிற்கிறான்னு கேட்டேன். நான் என்ன வீட்டானப்பான்னு சொல்ல தெரியுமோ நேஷன் ஹாஸ்பிட்டல்லையாமன்னு சொல்லி போவோம்ப்பா எனக்கு கோல் எடுத்து சொன்னதுப்பா நான் பின்னேரம் போக மாட்டேது இருக்கான்னு சொல்ல ஒரு சிக்கலமில்லை நம்ம கட்டாயம் போகணுமென்னு சொல்லிவிட்டு ஆள் சொல்லிச்சு வெளிக்கூட்டத்தில் நான் 3 மணிக்கெல்லாம் வருவோம் போய் பார்ப்போம்னு சொல்லி. அப்போ நான் சொன்னோம்ப்பா நானும் அப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ போவோம்னு சொல்ல அப்போ அப்பாவுக்குமே வந்து என்னென்னு சொன்னால் ஆள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிஞ்ச உடனே அவர் வந்து டக்காண்டு இதாகிட்டு ஆள் கட்டாயம் போகணும்னு சொல்லி. ஏன்னா அப்பாவையும் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆள் வந்து அப்படியான ஒரு பழக்கம். இப்போ பழகுனா அவர் வந்து அப்படித்தான் யார் எந்த இடத்துல வச்சுருக்கணும்னு சொல்லி தெரியும். அவர் வந்து இப்போ என்ன சொல்கிற அவரும் வந்து அப்பாவோட ஒரு மகன் மாதிரி தான் பார்ப்பார். ஏன்னு சொன்னால் அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வந்து அவர் செஞ்ச உதவி வந்து எங்களுக்கு சொல்லப்போனால் சகோதரங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட அவன் செய்ய முடியாண்டு இல்லை அவங்க கூட செய்வாங்களோ தெரியாடாப்பா அவ்வளோ. ஒவ்வொரு நாளும் வந்து அந்த விடியத்தில் தண்ணி போத்தல் அந்த இழுத்துட்டு வந்து நடந்து வர வந்து எனக்கு இப்போ வரைக்கும் கண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்படியான ஒரு மனுஷன் வந்து தங்கமான ஒரு மனுஷன். அவரை வந்து நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் சரி எப்பான்னு சொல்லிவிட்டு நாம் வந்து ரெடி ஆகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். அண்ணா ஹோல் அடித்தார் டக்குன்னு. அண்ணா ஹோல் அடிச்சு டக்குன்னு கேட்டார் தம்பி என்ன நேஷன் ஹாஸ்பிட்டல் ஏன் தெரியுமான்னு சொல்லி. அப்போ நாங்கள் நோமண்ணா இப்போ ஹோல் எடுத்து காய்ச்சேன் நான் இப்போ அப்பா அவங்க ஹோல் எடுத்து சொன்னவர் இப்படி போயாமன்னு சொல்ல அப்போ அண்ணாவுமே வந்து ஹோல் அடித்து சொல்லியிருந்தார் கட்டாயம் இருக்கா போய் பார்க்கணுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதுதான் அண்ணா இல்லை நாங்கள்லாம் எங்களோட குடும்பம் எல்லாருமே வந்து எங்களோட வீட்டாக்களில் இருந்து அண்ணாங்களோட வீட்டாக்களில் இருந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து நேஷன் அந்த டைமில் செஞ்ச அந்த இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இது மாதிரி விலங்குலையே. அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ அப்பாவும் வந்து கொண்டிருக்கிறார். வந்த உடனே அப்பாவையும் கூட்டிகிட்டு நாங்கள் இப்போ தள்ளிப்பளை ஹாஸ்பிட்டல் தள்ளிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இப்போ போயிட்டு நேஷனையோட பார்த்து கதைச்சிட்டு தான் வரப்போகிறோம். அந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் போகிற வழியில் எதுவும் பழங்களை மாப்பட்டியில் ஜூஸில் வேண்டி கொண்டு கொடுப்போம் ஆளுக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து நேஷனையை வந்து காட்ட முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் முடியாது. எனக்குமே அது தெரியலை. என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல் வந்து அந்த யார் சொல்கிற கீரிமலை இருக்கக்கூடிய அந்த சுகர் பிரச்சனை அண்ணாக்கு வந்து வீடியோ பண்ண போன இடத்துல வந்து சொன்னவங்க வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி வந்து எப்படி சொல்ல சின்ன இஷ்யூ ஆனது என்ன. அவர் வந்து என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு உடல் நிலை வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து நாங்கள் வந்து அவர் அந்த ஒரு நிலைமையை ஒரு கொஞ்சமாச்சும் எடுத்து காட்டுவோம். அவருக்கு ஒரு உதவி கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த ஒரு உடம்பு சிச்சுவேஷனை வந்து எடுத்து காட்டுவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீடியோ ஒரு சின்ன கிளிக்காச்சும் எடுத்து அப்டேட் பண்ணால் அவருக்கான உதவி வந்து கிடைக்கும் நாங்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போன இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் நார்மலாகவே வந்து அதுக்கு வந்து அலோட் பண்ண மாட்டாங்க அது தெரியும். அப்போ வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் வீடியோ கிளிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேளை நாங்களும் இப்போ வந்து நேஷனை வந்து வீடியோவில் வந்து காட்ட முடியுமோ அப்படின்னு கேட்டால் வந்து கட்டாயம் வந்து முடியான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அவரை காட்ட முடிஞ்ச ஒரு சின்ன கிளிக்காச்சும் அட் பண்ணுறோம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு வீடியோ கால் எடுத்து அந்த வீடியோ கால்லையாச்சும் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து நேசனையாக காட்டுறேன். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்களும் வந்து இப்போ நான் வீடியோவில் காய்ச்சிட்டோம், நாங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு வந்து என்னதான் ஒரு அப்டேட் சொன்னாலுமே கூட நீங்கள் உங்களோட மனசில் ஓடக்கூடியது வந்து ஒரு கால் ஆச்சு ஒரு ஆளை நேரில் பார்த்தா நல்லா இருக்குமென்ற மாதிரி. ஏன்டா அவர் உடல்நிலை வந்து எப்படி இருக்குமென்று சொல்லி அவரோட வாயாலே வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட வீடியோ கால்லே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன துண்டாச்சு வந்து நாங்கள் ஆட் பண்ணி காட்டுறோம். ஏன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க, நீங்கள் கதைக்கிறீங்க, ஓகே நீங்கள் என்ன தான் கதைச்சி அவரோட ஃபுல் அப்டேட்டை தந்தாலுமே கூட ஒருக்கா பார்த்தா அது வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். புலங்கல்லையோ அது யாராக இருந்தாலும் சரிதான்டா. புலங்கல்லையோ ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றுங்க, ஒரு சின்ன துண்டாச்சு வரும்னு சொல்லி முடிஞ்சால் ஒரு சின்ன கிளிக், அதாவது ஒரு 5 செகண்ட் ஆச்சு முடிஞ்சால் சும்மா நார்மலாக சின்ன ஒரு கிளிக் ஒன்று எடுத்து நாங்கள் அட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடியோ காலில் பார்த்து கதைக்கலாம். சரியா? இப்போ வந்து அப்பா வந்த உடனே நாங்கள் இப்போ வழிகொட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு சில சாமான்களை வேண்டி கொண்டு நாங்கள் இப்போ வழிகொடலாம். ஓகே, அப்போ அதுக்கு முதல் அதாவது இந்த ஒரு வீடியோ நீங்கள் இந்த ஒரு பயணத்தை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அதாவது ஒரு நிறைய நாளைக்கு பிறகு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் கரெக்டாக உண்மை காலையடா உண்மைதான். நம்ம கொழும்பு போயிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் இருந்ததுக்குள்ளா எங்கேயும் போகிறதில்ல, பக்கத்தில் இருக்கிற சாப்பாடு மட்டும் வாங்க போவோம் டவுனுக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொழும்பால் வந்ததுலேருந்து நான் இப்போ கிட்டல இங்கே நீர்குளம் போய் வந்தேன். அது வந்து அது எனக்குமே பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாட்டையும் தெரியும் நாங்கள் இங்கே எல்லாம் இப்படி தெரியறனாங்கன்னு சொல்லி. இப்போ கொழம்புலேருந்து வந்ததுக்கு பிறகு இந்த டவுனுக்குள்ளே இருக்க 2 தினம் சும்மா போய் வரும். சாப்பாடு அப்படி இப்படி எதுவும்ன்றதுக்கு, பழங்கள் அப்படி இப்படி எதுவும்ன்றதுக்குன்னா போய் வரும். மற்றபடி வழிப்பயணங்கள் வந்து குறைவு. இன்றைய தினம் வந்து ஒரு வழிப்பயணம் ஒன்று போகிறேன். வழிப்பயணம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் நீண்ட தூர பயணம் ஒன்று. ஐயோ, நம்மளாம் நீண்ட தூர பயணம்னு சொல்றது தகுதியே இல்லாத நம்ம திருச்சலுக்கும். ஆனால் இது புதுசாக இருக்கு ஏதோ. அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் வந்து ஒரு சிலர் வந்து வீடியோ இல்லை பாட்டு கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து கட்டாயம் செல்லக்கிளி வருதானே, செல்லக்கிளி வருது. சரி, இன்றைக்கு வந்து நேசனையை பார்க்க போகிற அந்த ஒரு சுச்சுவேஷனால் வந்து பாட்டு பாடலாம்னு கேட்டால் கட்டாயம் அது பிரச்சனை இல்லை, பாடலாம். ஆனால் அன்றைக்கு நான் வந்து பாடல், நீங்கள் பாடலே பாடு செல்லக்கிளி வருது. அவர் பாடு நீங்கள் உன்னிட்ட கட்டாயம் அதோட காய்க்கிறவங்க வந்து அது கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்க என்னென்ன பாடல் வேணும்னு சொல்லி அவங்க வந்து கட்டாயம் பாடுவோம். அப்போ நாங்கள் வந்து அப்பா வந்ததுக்கு பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் நான் அப்பா நாங்கள் 3 பேரும் அப்புறம் விதுஷேனாங்கால யாரு குண்டு அப்போ நான் 5 பேர் தான் போகிறோம் இப்போ நேசனையை பார்க்குறதுக்கு. அப்போ அப்பா வந்துட்டார். அப்போ நீங்கள் இப்போ நான் வந்து காலையில் எனக்கு தெரியும், காலையிலேருந்து 12:30 அப்படி இருக்கும் எனக்கு தெரியும் கோல் அடித்ததால். அப்போ காய்ச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு நீங்களும் கோல் அடிக்க அப்போ நீங்கள் உஷாராக தான் இருந்திருக்கல. எனக்கும் தெரியாது. டக்காண்டு நேசனே அடிச்சு நான் குளிச்சோன்னு. அப்போ என்ன பிரச்சனை தான் நான் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாண்டு பழைய ஆலயம் வந்து எங்களை பார்த்துட்டு போனான்னு சொல்லி. ஜெசிந்தண்ணாவும் மற்ற தேவண்ணாவும் 2 பேரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போ நான் சொன்னேன், நானும் வந்து உங்களை பார்க்கத்தானே போனேன். நான் ஆளுக்கு அந்த பின்னரை மாறாமன்னு சொல்லியில்லை, கண்டிப்பாக வருவேன், உங்களையும் பார்க்கத்தான் போனேன்னா என்ன தீபாவளி பண்ணுங்க உங்களோட காய்ச்சானே விளக்கம் எடுத்து சொன்னேன் நம்ம பார்க்க போக மாட்டோம். நான் நேற்று பின்னே இருந்துவேன். ஆளுக்கு என்ன இருந்தால் போது ஒரு நாரிக்கு பிடிச்சி போடலாம். நாரிக்குள்ளேயும் கையுமாமே. நாரிக்குள்ளேயும் கையுக்குள்ளே நாரிக்கே நிமிஷம் இல்லாமல் கையும் தூக்கலாம் கிடக்குன்னு சொல்லி காய்ச்சி பற்றி. உண்மையிலே வந்து இப்போ இந்த சுச்சுவேஷன்லப்பா நம்ம வந்து ஆளுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் கட்டாயம் நம்ம அந்த இடத்துல நிற்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளாக செஞ்ச அந்த உதவிகள் வந்து மறக்கலாமே. அதான் நான் கேட்டு அந்த கதையை கேட்டளவு தான் எனக்கு மதியம் எனக்கு தெரியும். மதியம் இப்போ அந்த முகத்தில் முழிக்கிறான மாதிரி தான் கிடக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்படியான ஒரு மனுஷன் அந்த ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்காண்டு பிறந்த மனுஷன். உண்மை உண்மை உண்மை. நான் வந்து அது மாத்திரமில்லை, நான் மந்தியலியூருக்காக இருந்தேன். அதுக்குமால் வந்துட்டு தோடி. அது மாத்திரமல்ல, கொழும்பில் இந்த காட்டுப்புறம் இருக்கேன் கொழும்புக்கு வந்துருந்துடும். அதுதான் அது எனக்கு ஞாபகம் வரல. அப்படி உண்மையிலேயே வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இப்போ நாங்கள் உள்ளே இருக்கும்போது ஒரு சில விஷயம் செஞ்சோம்னு சொல்லி காய்ச்சிருந்தாங்க. இப்போ அப்பா சொல்லதான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. அப்பா வந்து இங்கே மந்தியில் இருக்கும்போது சரி, அது மந்தியே வேற விஷயம், யாழ்ப்பாணம் வேற விஷயம்.
கொழும்புக்கு நடையில வந்திருக்கிறாரு. நடையில மறக்கலாமே, அதுதானே மறக்கலாமோ. அப்ப நான் பிளான் போட்டு இருக்கும்போது நீங்க கோலோட கொஞ்ச நேரத்துல அண்ணாவும் அடிச்சார். அண்ணாவும் அடி சொன்னா என்ன வேண்டா தம்பி இப்படி நேஷன் ஹாஸ்பிட்டல்ல அவன் சொல்ல அப்ப போகணும் நான் இப்ப போறதுதான் பிளான் போட்டு இருக்கோம்னு சொல்ல சரி கட்டாயம் இருக்கு நீங்க சொன்னா போறதான் தெரியும் போல அண்ணாக்கு. அப்ப அதுதான் டக்குன்னு அடிச்சது. ஆளும் சொன்ன வேலைப்பட்டது என்ன அடைஞ்ச ஆளுக்கு அப்படி திடீர்னு ஆளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா போச்சு. என்ன இந்த இடத்துல நானும் தான் போனேன் ஆளுக்கு ஒரு கவலையா தான் இருக்கும். என்ன செய்யறாய் பிரச்சனை பெரிய பெரிய இஷ்யூ இல்லை. என்ன பண்ண நானே நீ விட நான் நிற்கிறேன் சொல்லி கவலைப்பட்டேன். அதுகளில் எந்த விதமான பிரச்சனை நான் கேட்டா உங்களுக்கு யூரின் பற்றி காய்ச்சல் முடிஞ்சு இருக்கா. அப்போ இந்த யூரின் போற எப்படி என்று அதுகளும் அப்போ ஒரு பிரச்சனை என்று சொல்லிட்டேன். வலது கை கிளப்பெல்லாம் இருக்குதான் சொன்ன. அப்ப நேஷன் கடும் ஓவரா பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல இல்ல கொஞ்சம் நாரி இல்லாம நான் அப்ப டக்குன்னு இப்ப ஜெசின் நான் கோல் அடிச்சு நான் பார்க்க போனவரானு என்ன நான் பிரச்சனைன்னு சொல்ல அண்ணா சொன்னார் அவ்வளவு பெரிய இதண்டு இல்லை தம்பி ஆளுக்கு கொஞ்சம் தெரியும் அவள் உடம்புகள் ஏற்கனவே ஆளுக்கு உடம்புகள் சரியில்லை தானே அந்தந்த பிரச்சனை இருக்கிறதால வந்து இதுவும் போனோடனே கொஞ்சம் ஆளுக்கு பாதிச்சுட்டு அதான் சொல்லலாப்பா அதான் யோசிக்கும் கட்டாயம் யோசிக்கும். அப்போ வந்து நாங்கள் வந்து கட்டாயம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து ஆளோருக்கா பார்த்தா எங்களுக்கும் ஒரு மனது திருப்தியாக இருக்கும். அவருக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு எப்போவே அந்த கண்ணில் முழிக்கணும்னு நான் இருக்கிறேன் இப்போ. அதுதான் உண்மை. வரும் சரியா வழிகூட்டு போய் வீடியோ எடுக்கலுமோ தெரியலப்பா. அவரோட காய்ச்சிட்டு வந்து அப்படி எடுக்கல சுச்சுவேஷன்டா வந்துட்டு வீடியோ எடுக்கலாம். நான் ஒரு அனுபவப்பட்டேன். சரி ஓகே சரி அப்போ ஓகே இப்போ நாங்கள் வந்து வழிகூட்டு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து போகிறதுக்கு முதல் இடையில எங்கேயாச்சும் எங்கே வேண்டலாம் ஏதாவது பழங்கள் மாப்பட்டியிலப்பா அப்படியே அப்படி செய்ய எனக்கு தெரிஞ்சு போயிருப்பாங்க அவர் வாங்கிட்டு கொடுத்துருப்பாரு. அதையும் மன விஷயமா அப்பா சொன்ன மாதிரியே காசை கொடுக்கலாம். மாம்பழம் இல்ல அது உண்மையா அப்பா சொல்றது சரிதான். ஏன்டா பார்க்க போற எல்லாரும் இந்த வேலை தான் பார்ப்பாங்க மாப்பட்டி. அது சரிதான் உண்மையா அது சரிதான். அப்ப அப்படி செய்வோம் காசை கொடுப்பான் விரும்பி வேண்டி சாப்பிடுவோம். அப்ப சரி அப்ப சந்தோஷம். இப்ப தெல்லிப்பளை டைம் என்ன 3:25. 4 மணி இருந்து 5 மணி மட்டும் விடுவாங்க ஏன்னா சரி. ஓ அப்போ அதான் இவன் விதுஷம் கேட்குறான் சரிடாப்பா. இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் இடத்துக்காக ஆள் சொன்னது நான் தான் போறேன் சாப்பாடு வேண்டதுன்னு சொல்லி அப்ப நடக்கக்கூடிய மாதிரி அப்ப ஆளுக்கு ஓகேடா. என்ன அவங்க வந்து என்ன சொல்ற கொஞ்சம் ஏழாம இருக்குன்னு சொல்ல பால வச்சிருக்காங்க போல. அப்படி இருக்கும் சில நேரம். அப்போ வந்து சந்தோஷம். அப்ப நான் கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஏதாவது ஒரு பழம் வாங்கலாம் என்ன. சரி எதுக்கு வந்தாலுக்கு வந்து ஒரு ஜூஸே வாங்கி கொடுப்போம்டா. சரி அதை கிட்ட போயிட்டு எடுப்போம்யா. சரி ஓகே. அடே அண்ணாச்சி பழம் வாங்கோ. சாப்பிட மாட்டேன் அண்ணா சாப்பிட ஆப்பிள் வாண்டு வேற ஆப்பிள் இல்லையா ஃப்ரெஷ்ஷான அந்த பேக்லாம் வேணும்டா. அடே என்ட ஃபேவரட் கிடக்குடா. இது எவ்வளவு? இது வந்து பேக் தான 1000 கொடுத்தாரு. இது என்ன மாதிரி? இது என்ன மாதிரி? இது 4 கிடக்கு 4900 கொடுத்தாரு. எது பண்ணாத? இது என்ன? இது 3900 அண்ணா இது 4900 இது எடுப்போம் என்ன? இது நல்ல நீ பண்ணா. உண்மையா இது நாளா பார்க்காங்க. குறைச்சு போட மாட்டேல்ல.
250 கொடுத்தேன் 3 தான் நல்ல இனிப்பு சரியா கடைசி நீ வடிவா இருக்கானே எத்தனை பேர் கொடுத்தீங்க? நீ என்னடா ஒரே ஒரு அது என்னத்த சொல்றேன் நீ காட்டு எவ்வளோ இதுல ஒன்று எடுங்க எவ்வளோ இதை விடுங்க 900 இதுல ஒன்று வெட்டி இது வந்து ரெண்டா இல்லை அது வேணும் இல்ல ஒன்று தான் பப்பாசி பழம் நல்ல இனிப்பான உடஞ்சினா ஒரேஞ்சு மாடு இல்லைண்ணா பேபி வரைஞ்சண்ணா செம்ம இனிப்பு சாப்பிட்டு போயாங்க ஒன்று எடுத்து அண்ணாரியா போய் சொல்லி செம்ம இனிப்பு வாழைப்பழம் வாங்கி போயிடா பச்சை பிள்ளைண்ணா பச்சை வாழைப்பழம் எனக்கு அம்மனுங்க அவருக்கு காசா கொடுப்போம் இப்போ சும்மா போறதுக்கு இதாக வேண்டிட்டு போவோம் ஜூஸ் இருக்காங்க ஜூஸ் இல்லை என்ன ஜூஸ் இருக்கியா அண்ணே அண்ணே இது என்ன மாதிரி மங்குஸ்தான் கொஞ்சம் இல்லைண்ணா 2500 கொடுத்தேன் இல்ல போவோம் ப்ரோ வந்து வாங்க சாப்பிட்றோம் இல்லை இல்லை இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தான் சாப்பிடாது பச்சை பிள்ளை நாம இல்லை அது எவ்வளோ நம்ம மொத்தம் அதுதான் 2000 நன்றியா சரியா இப்போ வாழைப்பழம் அது சாப்பிடா நீங்கள் விட்டா கடை எடுக்க சொல்லுவீங்க பாருமா சரி வாரம் அண்ணா வாரம் செம இனிப்புன்னு நல்லா பிஸ்னஸ் செய்தான் படியே நான் சாப்பிட்டு பார்க்கணும் வேண்டாம் அது சரி இல்லை அது கதை சரி நீங்கள் சொன்னதே சரி ஏடா செம இனிப்புன்ற அங்கே போய் நாங்கள் இனிப்பு இல்லாட்டின்னுடா பயிரா ஏதாவது ரோட்டு ஞாபகம் இருக்கோ இந்த ரோட்டு ஞாபகம் மறக்கக்கூடிய ரோட்டு அதெல்லாம் ஞாபகம் வருது இதால போகலடா விதிஷன் அதில் போகல ஒரு ஏக்கமாக இருக்கும் வேணும் ஆக்கள் நான் சொல்லி நடந்து தெரிய அட இவ்வளோ சுதந்திரம் தெரியுறாங்க எந்த வயசில் போனாங்க இதெல்லாம் எல்லாம் தெரியும் தானே ஆசையாக தான் இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு என்ன செய்யற அதெல்லாம் ஒரு காலமே விடுங்கடா நடந்தா கிடைக்கிறேன் போகும்போது சரி அப்போ சந்தோஷம் இப்போ நேசனே இதுவும் வேண்டி போயிருக்க தேவையில்லை ஆளுக்கு காசு கொடுப்போம்னு நான் பார்த்தது நீ போகும்போது வருங்கையோட போகிற அழகு இல்லானே அப்போ ஆளுக்கு சும்மா ரெஞ்ச வேண்டி கொண்டு கொடுப்போம் அப்புள் வாடி போச்சா செமனிப்பு எவ்வளோ இது எனக்கு அப்போ இப்போ வந்து எதால போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மல்லாம் சந்தி தாண்டி இப்போ போயிட்டுருக்குறோம் இப்போ தெல்லிப்பளைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கஷ்டம் உண்மையிலே வீடியோ செய்கிறன்ற கஷ்டம் சும்மா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் ஆச்சு வந்து அதில் நோவலாக காட்டிட்டு வந்து பிறகு காருக்குள்ளே இருந்து அவளை வீடியோ காலில் காட்டுறேன் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறார் அவர் ஒரு வாக்குமூலத்தையும் உங்களுக்கு தாரேன் ஏன்டா பிறகு கொடுக்காட்டி வீடியோ எடுத்து இல்லை பிரியோசனே இல்லை அப்படி செய்வோம் இல்லாட்டி வெளியில வரையில மட்டும் ஆளை கூட்டிட்டு வருவோம் அப்படி இல்லைன்னா சொன்னாலும் வரும் சொல்லுவோம் ஓ அப்போ என்ன செய்வோம்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா சரி ஓகே அப்போ அதாவது தெல்லிப்பள்ளி ஜங்ஷனுக்கு வந்தாச்சு இங்கெல்லாம் ரைட் சைடு தான் என்னடா அது தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் தெரியும் நான் அவருக்கு வந்தேன் நாங்கள் அந்த சுகர் அண்ணன் அவரால் பார்க்கறதுக்கு அதை விட நான் முதல்ல இந்த ரோட்டு வேலைஞ்சி இது வழியே இப்போ தெரியும் இந்த ரோட்டெல்லாம் கூட வேலைஞ்சியா அதெல்லாம் தெரியும் ஆளுக்கிடாங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:11 5 மணி வரைக்கும் வந்து ஆளை பார்க்கலாம் 5 மணி மட்டும் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் டிஜிட்டல் தானே சரி டெக்னாலஜி எல்லாம் டெக்னாலஜியா இப்போ அதால் போயிட்டு ஆளோட கொஞ்ச நேரம் ஆறுதல் வார்த்தைகள் காய்ச்சிட்டு வருவோம் அந்த அளங்களை தான் வரத்துக்காரன் ஓண்டாப்பா கோல் வருது ரெண்டா போனோடா சரி அப்போ அதாவது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதுதான் வந்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஓகே ஆளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் தெரியும் நம்ம எல்லாம் போனா விளங்கலையோ அவருக்கு ஒன்று எதுவும் வேண்டி போகணுமெண்டு இல்லை ஆளு நம்மளை கண்டாலே ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆளுக்கு நானும் சொல்லி பின்னாடி பருவம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை போச்சு என்னன்னு தெரியும் ஆனா இதுக்கு பார்க்கிங் வந்து இங்கே விளாண்டா போகும் அங்கதான்
இதுக்கு பின்ன போட விட்டுட்டு போமா ஒரு டயர் மேலே ஒரு டயர் கீழே விட வேண்டி வரும். ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கிங்களா அப்படியோட அதுதான்டா போம்போலாடா பேருக்கு போல கொரோனா விழுதியும் சரி ஓகே. அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ நம்ம போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை இல்லை அது சரி வர. இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் ஆளை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அப்படி எடுக்க முடியும்னா எடுப்போம். ஓ அப்படி இல்லைண்டா ஆளை வந்து வெளியில் வர சொல்லிட்டு இல்லாட்டி என்ன அதான் சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியாண்டு பார்த்துட்டு எடுப்போமா. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. நீடா ஒன்று நீ இல்லை நீ ஒன்றா சரியா யார் ஒன்று நாள் ஒன்று தான் அது யார் கொண்டாலும் கொண்டு அப்போ சரி. அப்போ என்ன செய்ய போறீ ஆளை கட்டி பிடிச்சி ஒரு கொஞ்சம் போறீ நாங்க தண்ணிக்க போறோம் ஆக்கள் வேணும்டா அதான் தொப்பியோட வந்து தொப்பி அங்கே தேடியில்லை தெரிஞ்சு வீட்டை வந்து ஆளுக்கு தொப்பியோட ஒரு விருப்பம் தான். அப்போ டைம் ஆகுதானே. அப்போ போவோம் என்னப்பா உள்ளே போயிட்டு என்ன மாதிரி சிச்சுவேஷன் சொல்லி பார்ப்போம். அது தெல்லிப்பளைக்கு நிறைய நாளை இப்போ வந்திருக்கோம். தெல்லிப்பளையிலேருந்து ஒரு தங்கச்சூரால் பாட்டு கேட்டுடாப்பா நம்மளே அட்மிட் பண்ணுறாங்களையா பார்த்து போகுது. சரி இப்போ என்ன செய்யணும்னா இப்போ எல்லாத்தையும் கலட்டி வை. நினைச்சிட்டு வந்து என்னமோ நடந்து என்னமோ இப்படி நடக்கலாட்டத்துல ஓ இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே வச்சு வீடியோ செய்யலான்னு. அப்போ நேஷனே வெளியில் வரலாம்ன்ற அந்த ஒரு காரணகட்டத்தால் நாங்கள் இப்போ ஆளை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே உள்ளே பார்க்க போகிறதுக்கு வந்து இங்கே ஒரு சில ரூல்ஸுகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லோரும் போகலை கண்டபடி. அதாவது பாஸ் இருக்குது. அந்த பாஸில் வந்து 2 பேர் தான் போகலாமா. நாங்கள் வந்து 4-5 பேர். அப்போ அதால் வந்து உள்ளே போய்க்கொள்ள நிலைமை. அப்போ வேறொரு பாஸ் ஒன்று கொடுத்து நேஷன் அனுப்பியிருந்தவர். அப்போ அதை வச்சு தான் நான் போய் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் நான். அப்போ வந்தால் நான் நினச்சது வந்து கைக்கு இது நோவுன்னு சொல்லும்போது பெரிய அளவில் நினைக்கல இந்த லெவலில். உண்மையாக நானும் நினைக்கல இப்போ பார்த்தா ஓ அதுக்காக தான். அப்போ இந்த அளவுக்கு சொல்லி நினைக்கல. நான் போன உடனே அவள் சொல்லிச்சு வரையலுமா நேஷன் வழியிலன்னு சொல்ல ஏலாம் கிடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நேஷனு உங்களோட சிச்சுவேஷன் இப்போ என்ன மாதிரி என்னென்ன பிரச்சனை இல்லைன்னு இருக்கா சொல்லுங்க. நோவாக இருக்கா இப்போ உங்களுக்கு ஊசி எதுவும் போடல போட இல்லையா சிரிக்கிறாங்க. சரி அப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ உங்களுக்கு இடுப்பு நோவாக இருக்குண்ணே கை இதுக்கு மேலே உயர்த்தலாண்ணே அவ்வளோ இதாக இருக்குது. அப்போ நாங்கள் நினச்சது வேறு நடந்தது வேறு. இப்போ யாரு நேஷனை பார்க்க வந்த மதியம் இது அண்ணன் இது ஜெசிந்தண்ணா வீட்டாக்கள் வரலையோ இல்லை வீட்டாக்கு அவ நான் தான் வேற ஒன்றா வீட்டில் இருந்து மாட்டு கொடுப்ப ஒன்று கொடுத்துட்டு. சரி சரி வெளியோட வர கருத்தில் திடீரெண்டா எப்போ இருந்தது ஸ்டார்ட் ஆகும்? நேற்றைக்கு ஒரு மத்தியானம் மாலை அங்கட விட அப்போ மாலை தூக்குறதுக்கு 4 மணிக்கு சரியாக வரீங்க மாலை 4:30க்கு வர்றதுக்கு முதல்ல வந்தேன் சார். ஒரு மத்தியானம் வந்துடுது முன்னுக்கு. அப்போ நாங்கள் நினைச்சது வந்து இப்போ என்னன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லித்தான் தெரியும் மதியம் சொன்ன உடனே நான் உடனே வரணும்னு சொல்லி வழிவிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிடல என்னென்னு சாப்பிட மனம் வருமா இந்த மாதிரி எங்களோட புழங்கி நாளைக்கு இந்த ஒரு இளமையில் இன்றைக்கு நாரியை பொத்தி கொண்டு இருக்கிறேன் இப்படி இருக்கும். ஓ அதுதான் சொல்கிறேன் அது அந்த சாப்பாடு இறங்குறத விட உங்களோட வலியும் வேதனையும் வந்து விளங்கும் தானே எங்களுக்கு என்ன நிற்கிற கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ பார்த்துருப்பீங்க ஆளுக்கு வந்து இதான் சிச்சுவேஷன். இப்போ உங்களுக்கு காட்டலன்னு சொன்னால் யோசிப்பீங்க. கையும் இடுப்பும் நாரியும் வந்து பிரச்சனையாக இருக்குன்னு. சரி அப்போ ஆஸ்பத்திரி வந்து வாங்க உழைக்கோண்டு பகுடி பகுடி அதான் உழைக்கி விட ஆளோட உழைக்கி விடுற கதை ரெண்ட பார்வைக்கிட்டே நாங்கள் வந்து பார்த்துட்டு போனாலும் ஓரளவு நைட்டுக்கு பிறகு ஓகே ஆகலாம். கட்டாயம் எடுப்பார். இப்போ இந்த கையை பிடிச்சோன்னு நினைக்கிறேன் அது எடுக்க முடியாது. எவ்வளத்துல நோவுது நாரி கைப்பட்ட தோல் பட்ட இதுக்கு மேலே தூக்கலாம் தூக்கலாம் தானே.
அது சந்தோஷம். ஆனால் ரெண்டும் ஒரே பக்கம் தான். நாரியும் இந்த பக்கம் தான், கையும் இந்த பக்கம் தான். ஏதோ வயரிங் ஏதோ பிழைச்சிட்டு போல கண்ட பாரு. ஆனால் டக்குன்னு பிடிச்சிடுவாங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ என்னன்னு சொன்னா, இப்போ வந்ததுக்கு வந்து நான் ஹாட்டாக போகிற வந்து அழகு இல்லைன்னு சொல்லி வழியில் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ இடத்துல கதைக்கும் போது ஆக்கெல்லாம் பார்க்க என்னடா வாழை கூட்டி கதைத்துட்டீங்கன்னு சொல்லி அப்போ சந்தோஷம். இப்போ ஆளை நிற்கலாம் ஒரு காலகட்டம் பண்ணுறாலும் நான் அங்கே உள்ளே போயிட்டு இருத்தாட்டி காய்ச்சிட்டு பிறகு நான் மிச்சத்தை பிறகு காய்ப்போமா. ஓகே நைட்டுக்கு இப்போ எப்படியோ இடியப்பமா சாப்பிடத்தானே இப்போ நீங்கள் ஜே நான் வேண்டி தரேன், இப்போ வேண்டி தரேன் சரியோ. இரவை பசிக்கும் அப்படி உங்களை சாப்பிட அடி பக்கத்து கட்டியில் இருக்கிற ஆளை கொடுங்க சரியோ. விஷயம் சரிதானே, இங்கே இருக்குதானே சாப்பாடு சாப்பாடு நீங்கள் சாப்பிட இல்லாட்டியும் எப்படி பசிக்குன்னு நாரி குடிப்புக்கும் பசிக்கும் வித்தியாசம் இல்லையே, நல்லா பசிக்கும். பசிக்கு நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடலாட்டமாண்டா பக்கத்தில் கட்டில்கார ஐயாக்களுக்கு கொடுங்க சாப்பிடட்டும் வேணே. அப்படி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உடம்பை கவனிக்கணும். நாரி குடிக்காது இருந்தால் அதுதான் வேறு எதுவும் கவலைப்படுறீங்களா நீங்கள்? மசாஜ் எதுவும் போட்டு விட்றா நாரிக்கு ஒன்றும் செய்த வீட்டை வாங்க வரும் உருட்டணும் உருட்டணும் உங்களுக்கு போவியா பாடி இல்லை. ஆனால் இந்த உருட்டல்ல என்ன விஷயம் இருக்கு, நான் பார்த்தேன். உருட்டல்ல என்ன விஷயம் சரி. அப்போ நாங்கள் ஆளை டிக்கெட் பண்ணி கொண்டு போய் ரூட்டாப்போம் கேட்டு பாப்போம் ஒரு கண்ணு சரி பார்த்து அப்படின்னா பெருங்கி நீ உனக்கு உனக்கு உங்களோட உடல்நிலையை குறித்து நீங்கள் பார்க்குறாங்களே என்ன சொல்கிறேன் நான் ஓகே இல்லையா? ஓகே இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தான் உடம்புநிலை ஏறாமல் இதுக்குள்ளே மட்டும் பண்ணியிருக்கிறேன். நாரி விட இல்லையே, இந்த வயதில் நீங்கள் எப்படி ஒரு மனசை தளர விடாங்க அதெல்லாம் ஓகே ஆயிடுவேனே. ஊசி அடிக்கான்னு சொல்லி ஆள் பயப்படுது தெரியுமா? யார் பயப்பட அவனை கேட்டேன் எங்கே அடிப்பாங்க ஊசி? அதெல்லாம் முள்ளம் தண்ணி அடிக்க கீழே அடிப்பாங்க. கொஞ்சம் கீழே. ஆனால் ஊசி என்ன வெளிய பயம் கிடக்கு, பயம் இருக்கா? புளிசி என்ன விழுந்து போயிடும், ஊசி கூட கொஞ்சம் கஷ்டமா. காசியெல்லாம் கண்ட வாட்டு கிடக்கு பைக்கெட்டு, காசியல் கண்ட வாட்டு கிடக்கு பைக்கெட்டு கும்பம். சரி அப்போ சந்தோஷம். அப்போ முடிச்சுக்கொள்ளுவேன் முடிச்சுக்கொள்ளுவோம். அப்போ என்னடா இப்போ நான் நினைச்சது வந்து ஆளை காட்டவே இல்லான்னு சொல்லி ஏதோ ஒரு வேலை காட்டியாச்சு. நேசன் ஒன்றையும் யோசிக்காங்க சரியோ, எல்லாம் சரியாக வரும். இங்கே அடிக்கடி எங்களுக்கு கோல் அடிக்கலாம், கோல் அடிங்க மெசேஜ் அடிங்க எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் சொல்லுங்க சரியோ. சரியா என்னடாப்பா என்ன பழங்கள் வேணா இருந்தும் அப்பா ஒரு ஐடியா ஒன்று தந்து விட்டாரு. இந்த காசியில் காணே இல்லை பேசிக்கல. அப்போ ஒரு ஐடியா ஒன்று தந்து விட்டார், உங்களுக்கு காசு கொடுக்க சொல்லி ஏன்னா எலும்பப்படுற கஷ்டத்தை பற்றி இந்தாங்கப்பா இதையும் பெற்றுக்கொள்ளும். எதுவும் சாமான தேவை சரியா என்ன கொண்டு அடிங்க. நான் வருவோம் நாளைக்கும் வருவோம் சரியோ. நீங்கள் டிக்கெட் வெட்டினா எங்களுக்கு ஒரு சொல்லுங்க கோலாட்டு தான், இல்லாட்டி வந்து திரும்பி போக வேண்டி வந்துடும். டிக்கெட் பண்ணி சொல்லுங்க. சரி அப்போ சந்தோஷம் வரட்டா போயிட்டு நீங்கள் கவனம் போங்க சரியோ. சரி அப்போ ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க வந்து வீடியோவில் வந்து நாங்கள் வந்து நேசன்னாவை காட்டி செய்யலாமோன்ட்டு ஒரு டவுட்டோடு போயிருந்தாங்க. அப்போ நேசன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு எடுக்கிறது வந்து அலவுட் இல்லாத ஒரு காரணத்தால் வந்து நேசன்னா வந்து வெளியில் வந்திருந்தார். அப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அவடத்தில் வச்சு கதைச்சிருந்தோம். அவடத்தில் வச்சு கதைச்சாலுமே கூட என்ன சொல்கிறது, அவடத்தில் வச்சு கதைக்கும் போது கொஞ்சம் ஒரு அளவு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று வந்து என்ன கதைக்கிறது பெரிய லெவலில் விடலை. என்னென்னு சொன்னால் ஒரு கூச்சமாக இருந்துச்சு. அதால் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருந்தோம். அந்த வகையில் வந்து நேஷனோட ஒரு சிச்சுவேஷன் வந்து அதில் வந்து கேட்டிருப்போம். அதாவது ஒரு கையும் அடுத்து வந்து நாரியும் வந்து பயங்கரமாக வந்து நோவுதாம்மா நடக்கக்கூட முடியலையாமன்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து சொல்லிவிட்டு நாங்கள் அந்த அதோடு வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். வேணே அவருக்கு சாப்பாடும் வேண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆளோட நின்று கழிச்சிட்டு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அடிங்க நேசன்னு நாங்கள் வந்து உடனே வருவோம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்போது வந்து வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்து கட்டாயம் நேசன்னைக்காக வந்து ப்ரே பண்ணுங்கோ. ஆள் வந்து நல்ல மாதிரி குணமாகி வரணும்னு சொல்லி ஆள் வந்து குணமாகி வரும். நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்க கட்டாயம். அவங்களோட ஒரு ப்ரேயர்ஸும் வந்து கட்டாயம் இருக்கணும். ஏன்னா
அப்போ வந்து முடிச்சுக்கொள்ளுவேன் என்ன வீடியோ. வேற நீ சொல்ல அப்படி என்ன சொல்ல லேட்டாக சாப்பிடாது வயிறு முட்டை மயக்கம் வர வாரிக்கிறேன். சாப்பாட்டு மயக்கம் பண்ணுறது இப்போ சாப்பிட்டுனாங்க. ஓகே அப்போ இந்தளவோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் வேணே. ஓகே அப்போ இந்தளவோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். கரெக்டாக நேசன்னைக்காக நீங்களும் வந்து ப்ரே பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஓகே முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.